காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் தேய்ச்சி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை போட்டு வதக்கிக்க வேண்டியதான். இந்த கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காவாக சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பெரிய சைஸாக இருந்தால் வதங்குறதுக்கு டைம் ஆகும். இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் மாறினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கத்திரிக்காய் வேறு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. நான் இந்த கத்திரிக்காய் ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுருக்கிறேன். இது குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? இதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 10 பூண்டு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நான் கட் பண்ணாமல் முழுசாக தான் போட போகிறேன். இதுவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 4 பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சம் தேங்காய், சோம்பு, இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுக்கணும். பேஸ்ட்டு பக்குவத்தில் அரைச்சி வச்சுக்கணும். அது கூட இப்போ மசாலா என்னென்னு பார்த்தோம்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்புத்தூள், அது கூடவே மல்லித்தூள், இந்த 4 மசாலா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் கத்திரிக்காய் வதக்கின அதே எண்ணெயிலேயே எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமேட்டு மிளகு, சீரகம், கடுகு 3ஐயும் சேர்த்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை, அது கூடவே கார மிளகாய் 2, அதுவும் கூடவே கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட வேண்டியதான். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி தேங்காய் பேஸ்ட்டு, அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. கிளறி விட்டதுக்கப்புறமேட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருப்போம். அந்த புளி தண்ணியை ஊற்றி அது கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு சேர்த்துக்க வேண்டியதுதான். இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. லைட்டாக கொதிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்க வேண்டியதான். நம்ம ஆல்ரெடி எண்ணெயிலேயே வதக்கி வச்சுட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் கொதிஞ்சால் போதும் குழம்பு. அதனால் கத்திரிக்காவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணோம்னா கரெக்டாகவே இருக்கும். நான் கத்திரிக்காவை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா அந்த மசாலாவில் சாரணும். அதனால் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி நான் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கிறேன். நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணுறப்போ கத்திரிக்காய், அது கூடவே வெங்காயம், பூண்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்போ இதோட டேஸ்ட்டு தனியாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும், தனியாக தெரியும். அதனால தான் நான் வெங்காயத்தை கட் பண்ணாமல் முழு வெங்காயமாக போட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.